Hi all, this is Avina Shaktivel. Welcome to Abhi's Books and Beyond channel. And this channel is all about ABCs of books. And நீங்க அந்த மாதிரி ஒரு பிப்ளியோஃபைல் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸோட வரல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த பர்டிகுலர் விஷயத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா உங்களுடைய ஃபோக்கஸ் எந்த ஆக்டிவிட்டியில இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ காலையில எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நிறைய பிளேசஸ்க்கு போயிட்டு வரோம். சப்போஸ் நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து குக் பண்ணியிருப்பீங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அந்த நார்மல் ஷோர்ஸ் எல்லாமே வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். இல்லை நீங்க ஒரு ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னா உங்களுடைய வேலை விஷயமா நிறைய வேலைகள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இந்த வேலைகளுக்கெல்லாம் நடுவுல 1 மணி நேரத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது எத்தனை டைம் நம்மளுடைய ஃபோனை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் நமக்கு டைம் என்னன்னு பார்க்குறதுக்காக பார்த்துருப்போம். பார்த்தா டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்குள்ளே போய் பார்ப்போம், இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், யூடியூப்ல என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்படி மாற்றி மாற்றி வந்து நம்ம ஆப்ஸை மாற்றிட்டே இருப்போம். இந்த ஹேபிட் நீங்கள் உங்களுக்குள்ளே நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்போ என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஏன் பார்க்குறோன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது தகவல் பிடிக்கும், சில பேருக்கு பியூட்டி ரிலேட்டடாக பிடிக்கும். பட் நம்ம வந்து பார்க்குற விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தேவையில்லாத விஷயங்களும் நிறைய விஷயம் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பர்பஸில் நம்மளை வந்து அது அட்டென்ஷனை வந்து வாங்கிக்கிட்டே இருக்குது. இட் இஸ் ஆல்ரெடி கிராபிங் த அட்டென்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ இது எதனால நடக்குது? நம்மளை ஏன் வந்து இந்த மொபைல் ஃபோனுன்றது டிஸ்ட்ராக்டடாகவே வச்சிருக்கு? நம்ம பர்பஸ்லெஸ்ஸாக பார்க்குறோம். முன்னாடி வந்துலாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை காலேஜ் படிக்கும்போது செமினார்ஸ் இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருப்போம். இன்டர்நெட் அந்த ப்ரௌசிங் சென்டர் போயிருப்போம். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். பட் இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாது, ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த ஹேபிட்க்கு பேர் தான் டூம் ஸ்க்ரோலிங். ஸோ டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னாலே ஃபோனை பர்பஸாக எதுவுமே இல்லாமல் சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதும் தெரியாது. பட் அன்வான்டாக நிறைய கான்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். முன்னாடிலாம் வந்து ஃபோன் நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் தான் அந்த ஃபோன் இருக்கனால அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ நாளாக நாளாக நம்மளை தான் அந்த ஃபோன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்திரிச்சதுலேருந்து வைக்கக்கூடிய அலார்மில் இருந்து ஏதாவது ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளானரை கூட நம்ம அந்த ஃபோன் ஆப்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது போக ஏதாவது ஒரு ரெசிபி பார்க்கணுமா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா, ஒரு தலைவலி வருதா, அப்போ கூட வந்து டக்குன்னு ஃபோனில் தான் அதோடைய சிம்டம்ஸ் என்னன்னு இப்படி பார்த்துட்ருப்போம். ஒரு வகையில் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் பட் இன்னைக்கு டேட்டில் வந்து அதில் அட்வான்டேஜஸ் இருக்கிறத விட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. நம்ம யாருன்னே நிறைய வேலைகளில் மறந்துடுறோம். நிறைய பிரைன் ராட் ஆகுதுன்னெலாம் கூட நிறைய ரீசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. பிரைன் ராட்டிங். இப்போ எப்படி வந்து ஒரு காய்கறியோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்கும் போது அது அழுகி போகிற தன்மைக்கு போகுதோ, நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் வச்சுக்கிறதுனால அது பிரைன் ராட் ஆகுது, மூளையே மழுங்கி போகுது, அழுகி போகிற நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பிரைனை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கன்னே சொல்லி நிறைய ரீசர்ச்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன், டச் ஃபோன்ஸில் இருந்து பட்டன் ஃபோன்ஸ்க்கே நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்களாம். நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸை விட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? உங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன் இருக்கா? இந்த டூம் ஸ்க்ரோலிங்கில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஒரு விஷயம் டக்குன்னு வந்து இது சொல்லிடாதீங்க, இந்த வீடியோவே நீங்கள் ஃபோனில் தானே பண்ணியிருக்கீங்க, இந்த இதை நாங்கள் ஃபோன் மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது ஒரு அவேக்கனிங்காக இருந்துட்டு போட்டும். பட் நானும் இந்த ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அஃப்கோர்ஸ். பட் நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுற விதத்தையும் பாருங்கள். இந்த ஃபோனை வந்து இந்த பர்டிகுலர் கான்டென்ட்டை வந்து நான் பேசுகிறதுக்காகவும், இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு இது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கான்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணேனே தவிர இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணல. சம்திங்
அத வச்சு ஒரு கான்டென்ட் நான் கிரியேட் பண்றேன். அத ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா மாத்துறேன். அதுல ஒரு என்கேஜ்மெண்ட்ட தான் நான் வந்து கொண்டு வரேன். ஸோ இத வந்து நான் டிஸ்ட்ராக்டிங் பர்ப்பஸ்க்கோ, அ இல்ல நான் சும்மா டூம் ஸ்க்ரோலிங் பண்ணேனோன்றத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல போறேன்னா, இந்த ஃபோன் பார்க்காம நீங்க பண்ணக்கூடிய ஒரு 30 ஆக்டிவிட்டீஸை நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அந்த 30 ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா, கம்ஃபர்டபுளா, அக்சஸபிளா, அஃபோர்டபுளா இருக்கோ, அத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ரொம்ப டயர்டாவே இருக்கோம் அப்படிங்கிற ரீசனுக்கு வருவோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, காலையில எழுந்ததுமே நம்ம ஃபோன தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுவும் வந்து நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கோமோ, ஒரு கையில ஃபோன் பார்ப்போம். படுத்திருக்கோமா, படுத்துட்டே ஒரு கையில ஃபோன் பார்ப்போம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். ஸ்வைப் பண்ணுவோம். இப்படி தான் போகும். அப்ப என்ன ஆகுது? அந்த பர்ட்டிகுலர் கான்டென்ட்ட நம்ம பார்க்குறோம். அதுல என்ன காமிக்கிறாங்களோ, அத நம்ம பிரைன் யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து அது போர் அடிக்குதா, டக்குன்னு இன்னொன்னு மாத்துவோம். அப்ப என்னன்னா, நம்ம எப்படி வந்து பிசிக்கலா ஒரு ஒர்க் அவுட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு புஷ் அப்ஸ் பண்றீங்க. அந்த புஷ் அப்ஸ் வந்து ஒரு 25 கவுண்ட்ஸ் முடிஞ்சிருது. அடுத்ததா வந்து ஒரு புல் அப்ஸ் எடுக்குறீங்க. அது ஒரு 25 கவுண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா லஞ்சஸ் பண்றீங்க. இப்படி அடுத்தடுத்த ஒர்க் அவுட் பண்றீங்க. அதுல ஒரு ரெப்படிஷன் பண்றீங்க. அந்த மசில ட்ரெயின் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல ஒரு மசில் சோர்னஸ் வரும். பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து டயர்ட் ஆகுறது நார்மல் தான். பட் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கிறது. ஆனா இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின்ல இருக்கிறது ஒரு வேலை செய்யும்ல. நீங்க பார்க்க பார்க்க வந்து ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அது ஷார்ட்ஸா இருக்கும். 15 to 20 செகண்ட்ஸ் இருக்கும். டக்குன்னு அது பார்க்கலையா, அந்த ஒரு 3, 4 செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு அது போர் அடிச்சுச்சுன்னா அடுத்து மாத்துறீங்க. அடுத்தடுத்து மாத்தும்போது, ஒரு எக்ஸர்சைஸ நீங்க எப்படி வந்து பாடிக்கு பண்ணும்போது ஒரு கவுண்ட் குடுத்து மாத்துறீங்களோ, ஆனா அத விட வேகமா உங்க பிரெயின் அந்த இடத்துல ஃபங்ஷன் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? அடுத்தடுத்து நீங்க ஸ்க்ரோல் பண்ண வந்து அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யுது. அப்ப பிரெயினுடைய ஆக்டிவிட்டிய நீங்க பர்ப்பஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு ஆக்டிவிட்டிக்கு அதிக அளவுல செயல்படுத்தும்போது, அதிலேயே டயர்ட் ஆயிரும். அப்போ முக்கியமான வேலை ஏதாவது உங்க முன்னாடி வந்து இருந்ததுன்னா, அது வந்து உங்கள டயர்ட் ஆக்குற மாதிரி ஒரு போர்டம் கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு தேவையான ஹாப்பினஸ், உங்களுக்கு தேவையான அந்த டோபமைன் ஹிட், அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்க்ரோல் பண்றதிலேயே உங்களுக்கு கிடைச்சிருது. அதனால ரியல் டைம்ல உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது போரிங்கா தெரியுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த தான் வந்து நம்ம பிரைன் ராட்னால நம்ம நிறைய டயர்ட் ஆகுறோம். நம்ம ரொட்டீனா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் கூட நமக்கு ஒரு போரிங்கான ஆக்டிவிட்டியா மாறுதுன்னே சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு கோல்ட் டர்க்கி மாதிரி, இனிமேல் நான் ஃபோன தொடமாட்டேன் அப்படின்னு தூக்கி வச்சுறாதீங்க. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா, நம்ம ஒரு விஷயம் ரொம்ப பழகிட்டோம்னா, அதுலருந்து வெளில வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ என்னன்னா, இந்த ஃபோன் பார்க்குற ஆக்டிவிட்டியவே கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா மாத்துங்க. நார்மலா நீங்க தூங்குறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்த ஃபோன வச்சுக்காம, பக்கத்து ரூம்ல போய் வச்சுருங்க. ஸோ காலையில முடிஞ்ச அளவு சீக்கிரம் எழுந்து பழக ஆரம்பிங்க. நைட்டு தூங்க போறீங்களா? அதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஃபோன் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிருங்க. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஃபோன் பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா, அந்த டைம்ல உங்ககிட்ட வந்து ஃபோன் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபோனுடைய யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இத வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ஃபோன வந்து உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து வேற ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபோன எனக்கு கை பரபரன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு பதிலா ஒரு புக் ரீடிங் பண்றதோ, இல்ல எதையாவது எழுதுறதோ, இல்ல ஒரு கலரிங் புக் வாங்கிக்கிறதோ, பெஸ்ட் சாய்ஸ் என்ன தெரியுமா? மண்டலா ஆர்ட். மண்டலா ஆர்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து இதுதான் பேட்டர்ன்னு கிடையாது. ஏன்னா, அது நீங்க கிரியேட் பண்றது. ஒரு சர்க்கிள் வரைஞ்சுட்டே இருக்கிறது, லைன் போட்டுட்டே இருக்கிறது, பாக்ஸஸ் போட்டுட்டே இருக்கிறது, அதுல கலரிங் பண்றது, இந்த மாதிரி வந்து உங்களுடைய பிரெயின அந்த ஃபோனுக்கு போற டைம்ல வேற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க மாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபோன பார்க்குற ஸ்டிமுலேஷன் வந்து கம்மியாயிரும். இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3 பக்கத்துல எங்கேயாவது வாக்கிங் போங்க. ஃபோன் பார்க்கணும்னு தோணுது, டக்குனு வந்து Instagramல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது, அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னா, நீங்க அந்த டைம்ல ஃபோன வச்சுட்டு பக்கத்துல எங்கேயாவது ரொம்ப தூரம் கூட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு அ ஒரு ஒரு
500 மீட்டர்ஸ் வரைக்கும் நடந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வாங்க. தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சாலட் சாப்பிடுங்க. இல்ல வீட்ல ஏதாவது வந்து நீங்க அன்ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட வார்ட்ரோப கிளீன் பண்ணுங்க. ஸோ அப்ப என்னன்னா, அந்த ஃபோன் பார்க்குற அர்ஜ் வர வர நீங்க அத வேற ஒரு ப்ரொடக்டிவ் யூசேஜ்க்கு யூஸ் பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோன் கையில இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு போர்டம் ஆயிரும். அண்ட் இன்னொன்னு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் சொல்லவா? அப்படி இந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும். ஏதோ ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்குன்னா, ஃபோன்ல இந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி லேப்டாப்க்கு மாத்திருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா, நீங்க லேப்டாப்குள்ள அதுக்காக போகணும், அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும், அங்க ஸ்க்ரோல் பண்ணணும். நம்ம ஃபோன் ஸ்க்ரீன்ல அது இந்த பக்கத்துல வச்சு பார்க்குறப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இதுவே லேப்டாப்ல பார்க்குறீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு இது என்னடா ஸ்க்ரீன் டைம் இவ்ளோ தான் இருக்கேன்ற மாதிரி தோணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ ஃபோன்ல இருக்கிற அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி, அத உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோன பார்க்குற நேரம் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிரும். லேப்டாப்ல அத பார்க்கும்போது அது ஒரு வேற ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ண இனிஷியல் டேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரன்சஸ் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஒரு போர்டம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படியே வந்து நீங்க ஃபோன் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே ஷார்ட் வீடியோஸா பார்க்காதீங்க. லாங்கர் டியூரேஷன்ல இருக்க வீடியோஸ பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் லாங்கர் டியூரேஷன் வீடியோஸ் வந்து யாரும் அம் வேல மெனக்கெட்டு போடணும்னு நெனச்சிருக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு அதுல இருந்து ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுன்ற இன்டென்ஷன்ல தான். அஃப்கோர்ஸ் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். மத்தவங்களுக்கு அதுல வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்கணும்னு நெனச்சு தான் அதுல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால அதுலருந்து நீங்க நெறைய விஷயங்களும் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து கோல் என்ன அப்டின்னா, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ தவிர்த்துட்டு லாங்கர் டியூரேஷன் வீடியோஸ் பார்க்குறது தான். பிகாஸ் அத நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்யணுன்ற முடிவுக்கும் வருவீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன் இல்லாம ஒரு 30 ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் என்னன்றத இப்ப நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். வீடியோவ இன்னும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது வந்து நீங்க எங்க இருந்தாலோ, எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்ப கூட இந்த ஃபோன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். என்ன அப்டின்னா, டீப் பிரீத்திங். ஸோ 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுங்க. 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 4 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுங்க. அண்ட் 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இதத்தான் வந்து 4, 4, 4, 4 பிரீத்திங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரீத்திங் டெக்னிக் நீங்க டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலே, அப்படி ஒரு டீப்பான காம் ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் அண்ட் ஆராவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டீப் பிரீத்திங் டெக்னிக் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 2 ஹைட்ரேஷன். ஸோ இப்போ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த இதையும் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கும்போது எதுவும் யோசிக்காதீங்க. அந்த தண்ணி உங்களுக்கு உள்ள போகும்போது ஒரு கூலிங் சென்சேஷன் வந்து ஃபீல் ஆகும்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க. அந்த வாட்டர் வந்து உள்ள இறங்க இறங்க வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு ஃபீல் குட் வைப்ரேஷனையும் உங்களுக்குள்ள எடுங்க. இன்டென்ஷனலா நீங்க தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலே, அப்படி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ போய் என்ன பண்றீங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 3 ரூம் கிளீனப். உங்க வீட்டு சோஃபாவ பாருங்க. இல்ல உங்களுடைய யூசுவலா யூஸ் பண்ற அந்த ஆக்சஸரீஸ் வச்சிருப்பீங்கள்ல, சீப்பு, கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த பர்ட்டிகுலர் ஷெல்ஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்ஆர்கனைஸ்டா இருந்ததுன்னா, டக்குன்னு ஒரு குயிக் கிளீனப்ப போட்டுருங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி அங்கங்க ஒரு கிளீனப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே, வீடு வந்து உங்களுக்கும் பார்க்க நீட்டா இருக்கும், ஆர்கனைஸ்டா இருக்கும். அந்த கிளட்டர் ஃப்ரீயா இருக்கும்போதே ஒரு ஃப்ரெஷ் பிரீத் ஆஃப் ஏர ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போய் கிளீனப் பண்றீங்களா? ஆக்டிவிட்டி நம்பர் 4 ரொம்ப வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது, நெக்கெல்லாம் வந்து ஸ்டிஃப்பா இருக்கும். ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களுடைய நெக்க வந்து ஒரு 12 டைம்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. நெக்க இந்த பக்கம் அப்டியே திருப்புங்க. எல்லாமே அந்த ஒரு 12 டைம்ஸ் அண்ட் ஷோல்டர் ரொட்டேஷன் ஃப்ரண்ட்ல ஒரு 12 டைம்ஸ் அண்ட் பேக்ல ஒரு 12 டைம்ஸ். அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி அப்பப்போ பாடிக்கு ஸ்ட்ரெச்சஸ் குடுக்குறீங்க அப்டின்னா, பாடியில பிளட் சர்க்குலேஷன்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். உங்க பாடியில இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸும் குறையும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்றப்போ, ரொம்ப நேரம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி 5 இது வந்து பார்த்தீங்கன்னா, பெட் லவர்ஸ் வீட்ல வந்து டாக், கேட், ஃபிஷஸ் இல்ல பேர்ட்ஸ் இந்த மாதிரி பெட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, அவங்கள போய் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வாங்க. அதுல வந்து பெட்ஸ் வச்சிருக்கும்போது பாடியில ஆக்ஸிடாசின் அப்படிங்கிற லவ் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுமாம். ஸோ அந்த லவ் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆக
நம்ம எதுக்கு ஹாப்பியா இருப்போம், கான்டென்டடா இருப்போமே தெரியாதாம். ஆனா நம்ம ஹாப்பியா இருப்போமா. ஏன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? பீயிங் ஹாப்பி ஃபார் நோ ரீசன். ஸோ அது வந்து இந்த ஆக்சிடாசின் ஜெனரேட் ஆகும்போது அது நெறையவே இருக்கும். அதனால நீங்க ஒரு பெட் லவரா இருந்தீங்கன்னா, இந்த ஹேக்க வந்து மறந்துறாதீங்க. நல்லா வந்து பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெட்ட வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டு வாங்க. இல்ல அவங்க இருக்கிற ஸ்பேஸ வந்து கிளீன் பண்ணி குடுங்க. ஸோ இப்ப ஏன்னா ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்றது வந்து அது ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டின்னே சொல்ல மாட்டேன். அது ஒரு தெரப்பின்னு சொல்லுவேன். அந்த கிளாஸ வந்து நீட் ஆகணும்னே அந்த மீன் வந்து பார்த்தோம்னா, அது அப்படி நம்ம குளிச்சுட்டு வரும்போது எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ்ல இருப்போம். அதே மாதிரி அந்த மீனுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃபீல் குடுக்கும். ஸோ அதனால இப்போ வந்து உங்களுடைய ஆக்ஸிடாசின வந்து செக்ரேஷனுக்கான வேலை என்ன இருக்கோ அத பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 6 இதுவும் டக்குன்னு இப்பயே நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். ஒண்ணும் இல்ல. வீட்ல வந்து ஜன்னல் கதவ திறந்து வைங்க. உங்களுக்கு லாங்கா வந்து ஒரு மரம் தெரியுதா? அந்த மரத்த கொஞ்ச நேரம் பாருங்க. இல்ல செவுரு தான் இருக்குன்னா, அந்த செவுர கூட பாருங்க. அது என்ன டெக்ஸ்சர்ல இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்கும். நம்ம தனிமையில இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலயே அந்த போர்டம வந்து தனிமைய வந்து கொஞ்சம் போக்குறதுக்காக கூட நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் வந்து நீங்க உங்க வீட்டு கதவையோ, இல்ல ஜன்னல்லையோ ஏதோ ஒண்ண வந்து திறந்துட்டு, கொஞ்சம் அந்த வெளிக்காற்றையும் வந்து உள்ள வர செய்யுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 7 டூட்லிங் ஆர் ஸ்கெட்சிங். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல. டபால்னு ஒரு நோட்ட திறங்க. ஸ்கெட்ச் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ₹10 ₹20 தானே இருக்க போகுது. ஏதோ ஒண்ணு வரைங்க. நமக்கு வந்து சின்ன பிள்ளையில சும்மா வந்து இயற்கைன்னு சொல்லும்போது, அதுல வந்து ஒரு மலை, மேல பேர்டு, சன்லைட்டு, கீழ ஒரு லேக்கு, அதுல ஒரு போட்டுன்னு வரைவோம். இல்லைன்னா வீட வரைவோம். அந்த வீட்டு முன்னாடி குட்டியோண்டா ஒரு பூனையோ, நாயோ இருக்க மாதிரி வரைஞ்சு வைப்போம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்க சின்ன பிள்ளையில பண்ணத வந்து வரைங்க. இல்லன்னா, நீங்க ஏதாவது ஒரு கோட்ஸ் எழுதுங்க. ஏதாவது நீங்க படிச்சதுல உங்களுக்கு பிடிச்சது இருக்கா? அத பத்தி எழுதுங்க. இல்ல டூட்லிங் பண்ணுங்க. ஏன்னா டூட்லிங்ன்றது ரொம்ப சிம்பிள். நீங்க அதுக்காக வந்து ஒரு பெரிய நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு நிரூபிச்சிட்டீங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு டேபிள் இருக்குன்னா, நம்ம வரையறது தான் அந்த டேபிள். ஒரு பென் வரையணுமா? நம்ம வரையறது தான் பென். ஒரு டக் வரையிறோமா? அதுவும் நம்ம வரையறது தான். ஒரு ஐஸ்கிரீமா? ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்க டூடில் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து பெரிய கிரியேட்டிவிட்டி அப்படியே ஆர்டிஸ்ட் லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணவே தேவையில்ல. அந்த ஷேப்ப மட்டும் நம்ம கொண்டு வந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டீஸையும் அந்த டைம்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி நம்பர் 8 புக் ரீட் பண்றது. அப்படியே வந்து இப்ப நான் அந்த புக்க கையில பிடிச்ச உடனே முடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு 2 பேஜஸ் ரேண்டமா அந்த புக்க திருப்புங்க. அதுல இருக்கிற சாப்டர்ஸ பாருங்க. இல்ல அந்த புக்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதோடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த ஆத்தர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துப்பார்ல. இந்த புக் எத பத்தி இருக்கு? இல்லன்னா லாஸ்ட் பேஜ்லயுமே அந்த ஆத்தர் வந்து அந்த புக்க பத்தி சம்மரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புக்க எடுத்தீங்கன்னா, அந்த புக்கோட பர்ப்பஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நாள் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த புக்க படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து என்னைய நீ பாப்பியா? பாப்பியான்னு ஒரு புக் ஏதாவது ஒண்ணு உங்க வீட்ல காத்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த புக்க எடுத்து கொஞ்ச நேரம் படிங்க. இல்ல வேற ஏதாவது மேகசின் வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத கூட சும்மா கோ த்ரூ பண்ணுங்க. நம்பர் 9 லேர்ன் அ நியூ வேர்ட். எனக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான ஆக்டிவிட்டி. பிகாஸ் எனக்கு வந்து பேசிக்காவே நெறைய நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண பிடிக்கும். டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம யூசுவலா இருப்போம். இப்ப ஹாப்பினஸ் இருக்குன்னா, ஹாப்பினஸ வந்து டிஃபரண்ட் டைப்ஸ்ல எப்படி சொல்லலாம்? நான் ஐ அம் ஹாப்பின்னு சொல்றத விட, ஐ அம் எலேட்டட், ஐ அம் எக்ஸைட்டட் இந்த மாதிரி அந்தந்த வேர்ட்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவா மீனிங்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரியான வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் யூசுவலா தேங்க் யூ சொல்ட்டே இருப்பேன். அப்ப தேங்க் யூக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? ஐ அம் சாரின்னு சொல்லுவேன். ஐ அம் சாரிக்கு பதிலா என்ன சொல்லலாம்? என்ன பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இன்டர்வியூல குடுக்குறேன்னா, நான் என்ன மாதிரியான இதுல குடுக்கலாம்? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள ஏன்னா இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் இத எங்க யூஸ் பண்ண போறேன்லாம் நீங்க நெனச்சுக்காதீங்க. நான் இங்கிலீஷ்னா இதுவும் இங்கிலீஷ் கிடையாது. வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல புது புது வார்த்தைகள நீங்க லேர்ன் பண்றது. ஸோ இது வந்து என்னன்னா, உங்க பிரெயின வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணும். உங்க பிரெயின வந்து இன்னும் என்கேஜ் ஆக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 10 இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பிரைன் டம்பிங். சம்டைம்ஸ் வந்து நம்ம பிரைனே அப்பப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து பிரெயின பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்ப நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னா, நீங்க சும்மா உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா, உங்க பிரெயின் வேலை செஞ்சுட்டே இருக்கும். காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தோம்னா, பிரெயின் தான் எந்திரிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போறேன்? இத பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ண போறேன்? இப்ப நான் ஃபோன பார்க்குறேன், ஃபோன வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிறது யார் அதிகமா யோசிக்கிறான்னா, உங்க பிரெயின் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ டக்குனு ஒரு நோட் எடுத்துட்டு இதெல்லாம் என் பிரெயின்ல ஓடுதுன்னு அந்த டைம்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங்கோ எதையுமே நீங்க யோசிக்காதீங்க. என்ன தோணுதோ எழுதுங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் இதை பண்ணிட்டேன். உங்க மேல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மத்தவங்க மேல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்க பிரெயின்ல தோன்ற விஷயங்கள்லாம் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எழுதி முடிச்சுட்டு மூடி வைக்கும் போதே அந்த விஷயங்கள் எல்லாமே பிரெயினை விட்டு வெளில வந்துரும். ஸோ அப்போ என்னன்னா அந்த இடத்துல நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் வந்து பிரைன் டம்ப் ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 11, லிசன் டு அ போட்காஸ்ட். பிகாஸ் போட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி பாட்காஸ்ட் இருக்குன்னா அதை நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்க ஃபோன் வந்து உங்க கையில இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபோனை நீங்க பார்க்காமையுமே வச்சுக்கலாம். ஸோ ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டு அந்த வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி ஒரு தூரத்துல வச்சுக்கோங்க. அந்த அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேளுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய கண்ணை தான் வச்சு பார்த்துட்டே இருக்கணும், ப்ளூ லைட்டை பார்த்துட்டு இருக்கணும்னு இல்லை. நீங்க கண்களை மூடிட்டே அந்த போட்காஸ்ட்டை வந்து லிசன் பண்ண முடியும். ஸோ நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு போட்காஸ்ட்டை சர்ச் பண்ணி அதை ப்ளே பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அதை லிசன் மட்டும் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 12, இது வந்து என்னன்னா சாலிடயர், ரூபிக்ஸ் கியூப் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான பசில்ஸ் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து நானும் இப்போ என்னன்னா ரொம்ப போர் அடிச்சதுன்னா வீட்டில் இந்த சீட்டு கட்டெலாம் இருக்கும்ல, அதை வந்து நானே அதை ஷஃபிள் பண்ணிட்டு திருப்பி அது எப்படி இருந்ததோ அந்த டெக்கை வந்து நம்ம எப்படி வாங்கியிருப்போமோ அதே மாதிரி வச்சிடுறது ஆர்டரில். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது, இல்லைன்னா ரூபிக் பசில் வந்து எல்லா கலர்ஸையும் ஒன்றாக்குறது. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஆக்டிவிட்டி நமக்கு பெருசா ஒரு வேலை பார்த்த மாதிரி ஒரு சலிப்பை கொடுக்காது. ஜஸ்ட் ஒரு குட்டியான ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 13, ஃபோன் பார்க்காம 10 நிமிஷம் வாக் பண்ணுறது. அந்த டைமில் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, ஃபோனையும் உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க. சார்ஜை போட்டுட்டு அப்படியே போய் பக்கத்தில் ஒரு டீ ஷாப் வரைக்கும் போயிட்டு வர்றது, இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கோ இல்லையோ சும்மா ஏரியாவில் நடந்து போயிட்டு அது வாங்க ஒரு 10 நிமிஷம் ஃபோன் இல்லாமல். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதோ சம்திங் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 14, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னவோ அந்த பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணுங்க. டான்ஸ் லைக் நோ ஒன் இஸ் வாட்சிங். ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. சப்போஸ் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா வேற எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் டான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதில் ஒரு டோபமைன் ஸ்பைக் ஆகும், ஆட்ரினலின் ரஷ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க நீங்கள். ஆக்டிவிட்டி நம்பர் 15, நோ குக் சாலட் ரெசிபி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது வந்து வெஜிடபிள்ஸ் வச்சோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வச்சோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூக்கியூம்பர், கேரட் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பெருசாக தேவையில்லை. ரெண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கர்டு, கொஞ்சமாக தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பெனானாவை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதில் ஹனி இல்லைன்னா டேட் சிரப் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை வந்து நோ ஃபயர், போயிட்டு நான் வேக வச்சேன், வறுத்து வச்சேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நீங்களே கட் பண்ணி சாப் பண்ணி சாப்பிடலாம். ஈஸி தானே. ஆக்டிவிட்டி நம்பர் 16, கோல்டு வாட்டர் ஃபேஸ் வாஷ். ஒன்றுமே இல்லை, ஃப்ரிட்ஜை தருங்க, அதில் ஐஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் கண்ணில் வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வீசிங், சைனஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து அந்த வாட்டரை ஏதாவது ஒரு கர்ச்சீஃப்லேயோ காட்டன் கிளாத்லேயோ ஊற்றிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸுக்கும் அதனால வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான ஃபேஸோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஃபேஷியல் மசில்ஸ்க்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப ரெஜுவனேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோல்ட் வாட்டர் தெரப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 17, கொஞ்சம் வந்து நம்மளை மாங்கன்னு வேலை பார்க்க வைக்கும், ஆனால் ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு 10 ஸ்குவாட் பண்ணுங்க, இல்லைன்னா 2 கையும் உங்கள் காது பிடிச்சிட்டு உக்கி போட சொல்லுவாங்கள்ல ஸ்கூல் டேஸில், அந்த மாதிரி ஒரு உக்கி போடுங்க. ஏன்னா உக்கி போடுறது வந்து ஒரு பிரைன் ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளுடைய பிரைன் வந்து நிறைய கான்டென்ட்டை இப்படி ஷார்ட் டேர்முக்கு டோபமைன்காக நம்ம பார்த்து பார்த்து பிரைன் எல்லாமே வந்து வீக் ஆகிருக்கும். ஸோ அதை இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைனை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உக்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் வந்து பிளாங்க் ஹோல்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் பிளாங்க் பண்ணும்போது சும்மா நேரம்லாம் டைம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பிளாங்க் பண்ணும்போது டைம் அப்படியே ஸ்டில் ஆகிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணாலே என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நிமிஷம் பிளாங்கை வந்து எய்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்
நான் வந்து உக்கி போடுங்கன்னு சொன்னேன். இல்ல ஸ்குவாட் பண்ணுங்க, இல்ல பிளாங்க் பண்ணுங்க, இல்லன்னா 5 பர்ப்பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணும்போது உங்க பாடி ஃபுல்லாவே டயர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆக்டிவிட்டி நம்பர் 18 கார்டனிங். அவ்ளோ வந்து எப்படின்னா, அந்த உங்க கை வந்து பிளான்ட் மேலயோ, அந்த லீஃப் மேலயோ, ஃப்ளவர் மேலயோ, இல்ல ஜஸ்ட் அந்த மண் மேலயோ படும்போது, நீங்க எர்த்தோட கனெக்டடா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்க பாடியோடைய அந்த எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட்லயே நீங்க இருப்பீங்கல்ல, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயி கிரவுண்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீட்ல கார்டன் இருக்கு அப்படின்னா, போய் அதுல கிளீன் பண்ணுங்க, வீடிங் பண்ணுங்க. ஏதாவது தேவையில்லாம அந்த களையெல்லாம் முளைச்சிருந்தது அப்படின்னா, அத கட் பண்ணி விட்டு கிளீன் பண்ணி வைங்க. இல்ல கார்டனே இல்ல அப்படின்னா, டக்குன்னு ஏதாவது ஒரு நர்சரி போயி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 பிளான்ட்ட வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. ஸோ இது ஒரு டைவர்ட்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 19. ஸோ என்னால ஃபோன் பார்க்குறதே நிறுத்த முடியல. கை வந்து பரபரன்னு ஃபோனுக்கு தான் போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய மெயில திறங்க. அன்வான்டடா இருக்கக்கூடிய மெயில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஒரு டைம் நீங்க ஃபோன் தான் நீங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய Instagram, Facebookல தேவையில்லாம அக்கவுண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இவங்களுடைய கான்டென்ட்லாம் எனக்கு போர் அடிக்குது. இனிமேல் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்ஃபாலோ பண்ணுங்க. மெயில்ல எதெல்லாம் தேவையில்லாம இருக்கோ அத கிளீன் பண்ணுங்க. ஜங்க் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, உங்க ஃபோன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 20. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் இந்த கிளீனப்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்கன்னா, ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஓல்டு ஃபோட்டோஸ் நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க வேணாம்னு நெனைக்கிறேன். இல்ல இது எல்லாத்தையுமே நான் சிஸ்டம்ல ஏத்திட்டு பேக்கப் பண்ணிடலாம். ஃபோன ஃபுல்லாவே வந்து 0 ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு கேலரியா மாத்த போறேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்க்ராட்ச்ல இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க ஃபோனையே டோட்டலா கிளீன் பண்ணுங்க. ஃபார்மேட் பண்ணுங்க. ஸோ அப்படியே வந்து உங்க ஃபோனையும் வந்து ஒரு எப்படின்னா, நீங்க மட்டும் மாதிரி ரீபிராண்ட் ஆனா பத்தாது. உங்க ஃபோனும் ஒரு ஃப்ரெஷ் லுக்ல இருக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, இந்த மாதிரி உங்க ஃபோன ரெஃப்ரெஷ் பண்ணிருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 21. இது வந்து உங்க ஃபோனோட ஆப்ஸ வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபோன நீங்க பார்க்கும்போது டக்குன்னு மேலேயே WhatsApp, Instagram, Facebook, YouTube, ShareChat இப்படின்னு நான் உங்கள டைவர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸே மேல இருக்குன்னா, உங்களுக்கு அதிலேயே வந்து எடுத்தோனே அந்த கியூ வந்து அதுக்கு தான் போகும். ஸோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு எந்த ஆப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டு டூ லிஸ்ட் வச்சிருப்பீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இருந்ததுன்னா, அத ஃப்ரண்ட் பேஜ்ல வைங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியா அன்வான்டடா டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா, அத வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு பார்க்கவே டஃப்பா இருக்கக்கூடிய அதாவது இன்ஸ்டன்ட்டா பார்க்கிறத விட கொஞ்சம் அத ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல ஃபோன்லயே, அந்த மாதிரி இடத்துல போய் அத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த உங்களுடைய அக்சஸபிலிட்டி எதுக்கு தேவையோ அத மட்டும் அந்த ஆப்ப முன்னாடி வச்சுட்டு, தேவையில்லாத ஆப்ப பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ஃபோனையே ஆர்கனைஸ் பண்ணிருங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 22. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு குட்டி பிளான் எழுதுங்க. ஸோ நாளைக்குன்னு இல்லனாலுமே அந்த வீக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்ல வந்து நான் இதத்தான் லஞ்ச்ன்னு ப்ரிப்பேர் பண்ண போறேன். இதத்தான் நான் சாப்பிட போறேன். இந்த வீக்ல இதான் என்னோட வொர்க் அவுட்டா இருக்க போகுது. இந்த புக்க நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மைண்ட்ல வந்து நீங்க முக்கியமா ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பிளான்ஸ எழுதி வைங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 23. உங்களுடைய ரெஸ்யூமேவ அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுடைய ரெஸ்யூமும் அப்டேட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த டைம் ஃபோன் பார்க்குற இந்த டைம்ல நீங்க என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? இல்ல ரெஸ்யூம் வந்து இன்னும் பழைய அவுட்டேட்டட் ஸ்டைல்லே இருக்குன்னா, ரீசென்ட்டா வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் தேவைப்படுதுன்னா, அதையும் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்க ஃபோன் பார்க்காம உங்களுக்காக பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்கும். ஆக்டிவிட்டி நம்பர் 24. இது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கும். பிகாஸ் வந்து நான் எப்பவுமே இப்ப பாட்டு கேட்கிறேன்னா, நெறைய சாங்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா டெய்லி நம்ம வந்து அதே பாட்டே கேட்டுட்டு இருக்க மாட்டோம். அப்போ நமக்கு வந்து நான் வாக்கிங் போறதுக்கு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். வொர்க் அவுட் பண்றதுக்கு, ரொம்ப வந்து ஹேப்பியா இருக்கேன்னா, அந்த ஹேப்பி டைம்ல டான்ஸ் பண்றதுக்கு, இல்ல லெதர்ஜிக்கா இருக்கு. ஸோ ஏதோ ஒண்ணு நான் டான்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாரி நெறைய கேட்டகரியில பிடிச்ச சிங்கர், பிடிச்ச மியூசிக் டைரக்டர், பிடிச்ச ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், ஹீரோ இன்ட்ரோடக்டரி சாங்ஸ் இந்த மாதிரி நெறைய கேட்டகரியில நான் பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அப்பப்போ பிளேலிஸ்ட்டையும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவேன். ஸ்பிரிச்சுவல் மூட்ல இருக்கோம்னா, ஏதாவது சாமி பாட்டுக்குன்னு தனி ஃபோல்டர், மெடிடேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, மெடிடேஷன் ரிலேட்டடா, இல்ல வாய்ஸே இல்லாம ஜஸ்ட் ஃப்ளூட் மியூசிக்லயே ஏதாச்சும் வந்து வயலின் மியூசிக்ல இந்த
மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டும் இருக்குன்னா, அதுக்கு தனியான ஃபோல்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பிளேலிஸ்ட்ட ஃபோல்டர்ஸா போட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 25 இது வந்து ஒரு நொஸ்டால்ஜிக்கா இருக்கும். ரொம்ப நாள் பேசாம இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுடைய காலேஜ் மேட்டா இருக்கலாம், ஸ்கூல் மேட்டா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுங்க. மைண்டே உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த நீங்க பேசிட்டு உங்க மனசுல வர அந்த ஹாப்பினஸ மட்டும் நீங்க லைட்டா ஃபீல் பண்ணி பாருங்க. வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஆக்டிவிட்டி நம்பர் 26 இது வந்து என்னன்னா, உங்க வீட்ல திட்டு வாங்குனாலும் பரவால்ல. அம்மாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அம்மாவோ, இல்ல உங்க பார்ட்னரோ, இல்ல வீட்ல வந்து அப்பா ஏதாச்சும் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துட்டே இருக்காங்கன்னா, "கூட்டு மாட போய் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு நீங்க கேட்டே போய் நீங்க வாலண்டியரா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சம்டைம்ஸ் என்ன இது இதெல்லாம் புதுசா இருக்குன்னு கேட்பாங்க. இனிமேல் எல்லாம் அப்படித்தான்னு சொல்லிருங்க. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டி நம்பர் 27 இது வந்து டோட்டல் ஃபேமிலியவே என்கேஜ் பண்ணும். அ போர்ட் கேம்ஸ் விளையாடுறது. கேரம் போர்டோ, இல்ல ஸ்னேக் அண்ட் லேடரோ, லூடோவோ, இல்லன்னா வந்து செஸ் போர்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா, இந்த கார்ட் கேம்ஸ், பிசினஸ் இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், நல்ல ஒரு ஹேப்பியான மொமெண்ட்ஸ் குடுக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஏதாவது போர்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 28 கிரீட்டிங் கார்டு. இது ரொம்ப வந்து இப்போ மறந்து போயிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏதோ ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி, நீங்களே வந்து இது யாருக்காக நீங்க பண்ணணும் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து வித் லவ்னு எழுதி குடுங்க. அப்படி இல்லன்னா, நீங்களே வந்து ஒரு A4 ஷீட் வாங்கி, அத 2ஆ மடிச்சு, அந்த கிரீட்டிங் கார்ட் மேக்கிங்லாம் குட்டி குட்டி வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி வேணாம் வேணாம். நான் தான் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றேன்ல. கிரீட்டிங் கார்ட்ல என்ன எழுதலாம் அப்படிங்கிறது நீங்களே உங்களோட கிரியேட்டிவிட்டில அதான் இப்போ வந்து ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்கெட்ச்லயே அந்த கிரீட்டிங் கார்ட குட்டியா டெக்கரேட் பண்ணி, உங்களுக்கு யாருக்கு இத குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்காக வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்களே எழுதிட்டு குடுங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 29 உங்களுடைய நெய்பர்ஹுட் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இல்ல பக்கத்துலலாம் எனக்கு போக பிடிக்கல அப்படின்னா, வீட்டோட டெரேஸ் மொட்டை மாடி இருக்குல்ல, அந்த மொட்டை மாடியில போய் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அங்க வந்து மார்னிங் டைம்ல போனீங்கன்னா, அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் டி இருக்கும்ல, அத கொஞ்சம் நேரம் ரிசீவ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நீங்க சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய போன்ஸ் எல்லாம் ஹெல்தியா மாற ஆரம்பிக்கும். நேச்சுரலான அந்த ஒரு வைட்டமின் டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த நெய்பர்ஹுட் எக்ஸ்ப்ளோர் பண்றது, சன்லைட்ல நிக்கிறது, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து உங்களுடைய போன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் நெனச்சு பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பாடிக்குமே ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆக்டிவிட்டி நம்பர் 30 பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பெஸ்ட்டான ஆக்டிவிட்டி. என்னன்னா, சும்மா இருங்க. ஏன்னா, இது நெறைய டைம் வந்து நான் ரீசென்ட்டா இப்ப தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அ ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன வந்து இது குடுக்குது. ஏன்னா, அந்த சும்மா இருங்கன்னு நான் சொல்றப்போ, நெஜமாலே சும்மா இருக்கிறது. பக்கத்துல ஃபோன் இருக்காது. ஏதோ ஒரு எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் வச்சுக்க மாட்டேன். ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏதோ முன்னாடிலாம் வந்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹேர் ஆயில் பண்றது, தலை சீவுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவேன். அது கூட நான் பண்ண மாட்டேன். சும்மா போயிட்டு அந்த சோஃபா கீழ அப்படியே கால் நீட்டிட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பேன். அது எவ்வளோ நேரம் மைண்ட்ல எந்த தாட் வந்தாலும் பரவால்ல வரட்டும். அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துர்றது. ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கண்ண மூடி உட்காரணும்னு கஷ்டமா இருக்கும். பட் எதுவுமே நீங்க பண்ணாம சும்மா இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இருந்து ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அத வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ கண்டிப்பா சும்மா இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 30த் ஆக்டிவிட்டி எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்றதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னப்பா, நீங்க ஒண்ணு ஒண்ணா எண்ணிட்டு வாங்க. மொத்தம் 30 ஆக்டிவிட்டீஸ் நான் குடுத்துருக்கேன். ஃபோன் பார்க்காம உங்க லைஃப பாருங்கன்னு சொல்றதுக்காகவே. ஸோ ஃபோன பார்க்கறதுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டூம் ஸ்க்ரோலிங் ஹேபிட்ஸ்னால உங்களுடைய பிரெயின் அத எப்படிலாம் ராட் பண்ணிட்டுருக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பிரெயின் ராட்டிங் ஹேபிட்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 30 ஆக்டிவிட்டீஸையும் நான் சொல்லிட்டேன். இப்ப எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ வீடியோவ இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே தேங்க் யூ ஸோ மச். நீங்க இப்போ எந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க? எங்க இருந்து அந்த பிள்ளையார் சொல்லிய போட போறீங்க? அப்படிங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதிகமா ஃபோன் யூஸ் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீயும் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.